நிகிதா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நாளைய தினத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தல் அடிப்படையில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வரும்போது நிகழ்ச்சி முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்கள் மூலமாக பின்தொடரக்கூடாது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் மீது, சுவர்கள் மீது, மரங்கள் மீது, மின்கம்பங்கள் மீது, எந்த ஒரு தேவையற்ற இடங்கள் மீதும் ஏறக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள், குறிப்பாக காவல்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அந்த அறிவுறுத்தலில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. விஜயனுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது தொண்டர்களுடைய நடவடிக்கை என்பது முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற அறிவுறுத்தல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுவது. என்றால் இதற்கு முந்தைய கடந்த வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட போது கூட இதுபோன்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. காவல்துறையினுடைய நிபந்தனைகளை சுட்டிக்காட்டி விஜய் செல்லக்கூடிய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, வாகனத்தை முன்னால் செல்லக்கூடாது, போகும் இடங்களில் கூட்டம் கூடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அதை எதையுமே தொண்டர்கள் பின்பற்றவில்லை. அதே போன்று இந்த முறையும் தற்போது அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தொண்டர்கள் பின்பற்றுவார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். நாளை கரூர் மற்றும் நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார பயணம் மேற்கொள்ளும் நிலையில் தொண்டர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை கேட்டோம்.